பிக் பாஸ்ங்கிற ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, ஸோ இந்த மாதிரி பல லாங்குவேஜில் நடந்துட்டு இருக்குது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், ரசிகர் கூட்டமே இருக்கும். அதில் மெயினாக எனக்கு பிக் பாஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வரக்கூடிய சண்டைகள், அதில் வரக்கூடிய போட்டியாளர்கள், அந்த போட்டியாளருடைய குணங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ பிக் பாஸ் ஸ்டார்டிங் பிக் பாஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1ல் இருந்து சீசன் 7 வரைக்கும் கமல்ஹாசன் சார் அதை தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். இப்போ பிக் பாஸில் கமல்ஹாசன் சார் இனி வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சீசன் 1 முதல் சீசன் 7 வரைக்கும் கமல்ஹாசன் சார் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல கூட அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் அந்த சனி ஞாயிறு அப்படிங்கிற எபிசோடுக்கு கமல்ஹாசன் சார் வருவார். கமல்ஹாசன் சார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த போட்டியாளர்கிட்ட அந்த 1 வீக் நடந்த சம்பவங்களை பற்றி கேள்வி கேட்பாரு. யாரையாவது கண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாரு. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எவிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் மூலமா ஒருத்தங்க வெளில அனுப்புவாரு, அவர் போயிடுவாரு. இதுதான் அவருடைய ஒர்க். 2 நாள் தான் வருவாரு ஒர்க். ஆனா அவருடைய சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ஹை. ஒரு நாளுக்கு இவ்வளவு ரூபா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேலரி அதிகமாக தான் கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் ஷோல பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்க காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு மேடை வேணும். பொதுக்கூட்டங்கள் கூட்டி மக்களை ஒரு இடத்துல கூட்டி நம்மளால இந்த மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவை யூஸ் பண்ணி அந்த ஷோ மூலமா தன்னுடைய கட்சியை மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்றாரு. ஸோ அந்த பிக் பாஸ் மேடையில நிறைய தடவை அவர் அரசியல் பேசியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்க. பல கோடி மக்கள் அந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்கும்போது இப்படி ஒரு கட்சி இருக்கு, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிறத மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால கமல்ஹாசன் சார் 7 சீசன் வரைக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. இப்ப சீசன் 8 வரக்கூடிய இந்த டைம்ல நான் பிக் பாஸ் ஷோ தொகுத்து வழங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படத்துல ரொம்ப பிஸியா இருக்கேன், சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப பிஸி, அதனால வர முடியாது அப்படிங்கிற காரணத்தை கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமல்ஹாசன் சார் இல்லாம அந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவரை மாதிரி யாருமே அந்த போட்டியாளர்களை கண்டிக்கிறதா இருக்கட்டும், போட்டியாளர்கிட்ட கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், யாருமே பண்ண மாட்டாங்க. கமல்ஹாசன் சாருடைய அந்த ஒரு கேள்வி கேட்கிற விதம் ரொம்பவே நல்லா இருக்கும். அவருடைய கேள்வியை கண்டு நிறைய பேர் பயந்து இருப்பாங்க. கமல்ஹாசன் சார்னால எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த போட்டியாளர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்படின்னா இனி கமல்ஹாசன் சார் வரமாட்டாரு. கமல்ஹாசன் சார் வராது இருக்கும்போது இந்த ஷோவை யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பேசப்படுது. கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கினாலும் நிறைய குறைகளும் அவர்கிட்ட இருக்கு. போட்டியாளர்கள் கிட்ட பார்ஷியாலிட்டி அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பா அவர் பார்க்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன சீசன் பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் ஆண்டனியை அவங்க வெளில அனுப்பின விதமா இருக்கட்டும், அவங்கள ட்ரீட் பண்ண விதம், மாயா கேங்குக்கு கமல்ஹாசன் சார் சப்போர்ட் பண்ணது, பிரதீப் ஆண்டனியை வெளியில் அனுப்பினது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களால கமல்ஹாசன் சாரை நிறைய பேர் கழுவி வீத்துனாங்க போன சீசன்ல. அது மட்டும் இல்லாம சீசன் 6ல கூட அசீமுக்கு சப்போர்ட்டா கமல்ஹாசன் சார் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், விக்ரமுக்கு எதிராக நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி நிறைய பிசிக்கல் வயலன்ஸா இருக்கட்டும், ஒருத்தங்களை தப்பா பேசுறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கமல்ஹாசன் சார் சப்போர்ட் பண்ணாரு. நேர்மையா இருந்த விக்ரமுக்கு கப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல கமல்ஹாசன் சார் போட்டியாளர்கள் கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் கமல்ஹாசன் சாரை வேண்டான்னு சொன்னாலும், ஆனா அவர் இல்லாம பிக் பாஸ் ஷோ இல்லை அப்படிங்கிறது அதான் உண்மை.
கமல்ஹாசன் சார் இருந்தால் தான் பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஸோ இது உண்மையாகவே கமல்ஹாசன் சார் வருவாரா இல்லை கமல்ஹாசன் சாருக்கு பதிலாக யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லட்சுமி ராமகிருஷ்ணன், பார்த்திபன் சார், சிவகார்த்திகேயன், ரம்யா கிருஷ்ணன் மேம், சிம்பு, சூர்யா, பிரகாஷ் ராஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யார் வந்தாலும் அந்த உங்கள் நான் கமல்ஹாசன் சாரை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழர் தொகுத்து வழங்க யார் வந்தால் நல்லா இருக்கும்? ஸோ கமல்ஹாசன் சார் தான் வரணுமா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.